கோயம்புத்தூர் போகும்போது நீங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒண்ணா போனீங்க. ஏதாவது அரசியல் ரீதியா பேசிக்கிட்டீங்க? ஆமா பேசணும். ஒன்னா தான் போறோம், அதனால ஒன்னா போகணும். தேர்தலில் ஒன்னா போறோம், அதனால விமானத்துலயும் ஒன்னா போகணும். இதுல என்ன பிரச்சனை இல்லை. அரசியல் தான் பேசணும். அரசியல் பேசலன்னா நான் சொல்ல மாட்டேன். அரசியல் தான் பேசணும். அந்த நம்பிக்கையில தான் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்ன்றது நான் தெளிவாக சொல்றேன். அதனால நிச்சயமா அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். பாஜக அதற்கு துணை நிற்கும். பாஜகவும் வெற்றி பெறும். நான் எங்க மோடிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னைக்கும் எங்க டேடி கிட்டே நான் போல. எங்க டேடி கிட்டே போல, நான் மோடி கிட்ட தான் இருக்கிறேன். எங்க டேடி கிட்ட போனா நான் போய் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்களோட கொள்கை பிடிப்பு, நீங்களாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லை. நாங்க தேசம்னா தேசம், நாங்க தோட்டாலும் நான் தேசத்துக்காக நிற்கிறேன், துணிச்சலாக நிற்பேங்க. நான் நிற்பேங்க, நின்னா ஜெயிப்பேங்க, ஜெயிக்கலன்னா தோத்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. தமிழக மக்களுக்காக நிற்கிறேன். நான் இன்னைக்கு ஆளுநராக இருக்காம தெருவில் நின்று ஓட்டு கேட்கறதே வெற்றி நான் நினைக்கிறேங்க. வெற்றி நான் நினைக்கிறேன்.